மார்க்கு 450 வச்சிருந்தா 390 எடுத்துப்பாரு. இதெல்லாம் சொல்ல முடியும். 1000 பனைமரம் இருக்குமா? 1000 ஊற்றணும். அப்புறம் தண்ணி கொதிச்ச பிறகு பால் பொங்கணும். வெள்ளத்தை போட்டு நெய் ஊற்றி பழம் பருப்பு எல்லாமே போட்டு கிண்டிடும். அவ்வளோதான். உங்க பேர் சொல்லுங்க. சிவராம். தம்பி 9 கம்பளமே உங்க அப்பா என்ன கிட்டுவாங்க. 9 கம்பளமே சக்கம்மாவே ஒழியாம சொல்லணும். அப்படி 9 கம்பளமே சக்கம்மாவே நாவில் ஒழியாம சொல்லணும். உத்தகுரி சொல்லணும். வாக்கு பண்ணா நடக்கணும். கம்பளத்து வாக்க கட்டுப்படணும். தொட்டிச்சு வாக்கு தொடங்கணும். அங்காள ஈஸ்வரியா அழகா சொல்லணும். மலையாளம் பகவதி ஓடி வர வேணும். இதுக்கு ஆயில் வந்து 93 வரைக்கும். எந்த காரியம் எடுத்தா ஐயா ராசி புதன்கிழமை 3 ஓடு கிடக்கும். பாத்துக்கலாம். எல்லாத்துக்கும் 4 கிடக்கும். எல்லாத்துக்கும் 1 2 4 எல்லாம் கிடக்கு. 1 2 3 சார் 1 சார் 2 2 3 இல்லையா? 4 இருக்க 3 5 இருக்கு. சூழாயங்களுக்கு அதை சேர்க்காதீங்க. என்ன காரியம் எடுத்த ராசிக்கு வந்து புதன்கிழமை. இவங்க அப்பா வீடு கட்டி கொடுத்தா கிழக்காத்த வரும். வடக்காத்த ராசி தெற்க வைக்கக்கூடாது. வடக்கையும் கிழக்காத ராசி. இவர் கூட பிறந்த ரெட்டை விழுணும். ஒத்தை விழுவக்கூடாது. ஒத்தைனா 3 பேர் ஒத்தை. இது 2 இருக்கணும் 4 இருக்கும். ஒப்பத்தை அம்மா கேளுங்க. அம்மாட்ட 2 நல்லா இருக்கும். அதில் இவருக்கு மூத்தவரை 2வது கட்சியா இளையவர் தானே. இவர் படித்தாலும் இரும்பப்படியா தொழில் கிடைக்கும். இரும்பப்படியா சொன்னால் பேங்க் மேனேஜர் வாத்தியார் கண்டிப்பாக வருவார். நீங்கள் சிரிக்கிறீங்களா? இன்னும் இருக்க படிப்போம். 8 வரைக்கும் தான் மெட்டமா. அதில் சுதாத்திக்கலாம். 10 படிக்கலாம். இப்போ 10 கிலோ 8 இருந்தால் நல்லா படிச்சுக்கலாம். அது வரைக்கும் மட்டும்தான். நீங்க என்னன்னு கட்டி பாருங்க. 8 ஆச்சி எல்லாம் நல்லா இருக்கு. ஆச்சி ஐஸ் கட்டியா? ஆச்சி கை பத்தது அதெல்லாம் சொல்லாது. வேற பாருங்க. யாரு தாய் மாமாவா? தங்கச்சி அவரு ஒன்னோல இருப்பா. அதனால தாய் மாமா மாதிரி இருக்கான். போய் சொல்றீங்க. இதுதான் எங்க பையன், தம்பி பையன். இது உங்க மாச்சால உங்க கூட பிறந்த தங்கச்சி. ஆமா அதான் தாய் மாமா மூச்சோட வருது. சத்தப்படாங்க. 9 கம்பளமே சக்கம்மாவே நாவில் ஒழியாம சொல்லணும். உத்தகுரி சொல்லணும். வாக்கு பொண்ணா நடக்கணும். கம்பளத்து வாக்க கட்டி நிக்கணும். தொட்டிச்சு வாக்கு தொடங்கணும். அங்காள ஈஸ்வரியா அழகா சொல்லணும். மலையாளம் சார் இவருக்கு இதோட நின்றுக்கிடுச்சு. அப்ப நின்னா 92. உங்க மனு தான் கொஞ்சம் சொன்னது கூட. இவருக்கு 92. ஆனா இவருக்கு என்ன காரியம் எடுத்தாலும் வேலைக்கிழமை. அவரு புதன்கிழமை. கோடி 4 ஓடு தெளிவாக பார்த்துக்கோங்க. 1 2 3 4 இவங்க அப்பா வீடு கட்டி கொடுத்தா தெற்காத்த வாசலும் வடக்காத்த வாசல். கிழக்கு விட மேற்கு வைக்கூட. இவருக்கு வீடு கட்டி கொடுக்கல. தெற்கையும் வடக்கையும். இவரு கூட பார்த்து 3 பறக்கணும். 2 தான் அதிகாரம் காட்டுது. கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. இப்போ என்ன அம்மாட்ட கேட்டுக்கோ. என்ன 2 நல்லா சிரிக்கா இருக்கும். இவர் வந்து மனைவி வந்து இவர் தாய் தப்பை நினச்சி பிடிக்கும். இவர் நேக்க விளையிடும். உங்கள் வாடுன்னு விளைக்கிறார். அம்மா அப்பா மனைவி தான் நம்ம அத்தைக்கு 5 மாமன் கூட்டு. இவர் மனைவி உங்க வாடு நான் எனக்கு அப்படின்ட்டு சத்தம் போடாங்க. அவ்வளோ பவருக்கு இருக்கு. இவருக்கு படிப்பில் வந்து இவர் வேலை அடிக்கணும். இவருக்கு வந்து போலீஸா வேலை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். வெளிநாட்டுக்கு அனுப்பணும். ஆமாம் படித்து முடிச்சது. ஆமாம் வேலை கிடைக்காது. ரோக்கில் தனியாக தான் கிடைக்கும். கௌரவ மலையணும்னா நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். மெடிச்சேரி போனால் இரும்பு பிடிக்கணும். அவ்வளோ பவருக்கு இருக்கு. தெய்வம் மார்க் 3/4 மார்க் தான் இருக்குது. மார்க்கு 450 வச்சிருந்தா 390 எடுத்துப்பாரு. இதெல்லாம் சொல்ல முடியும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு மார்க் அப்ப போல நீ சொல்லுங்க. என்ன சொல்லி பார்த்தாரு உங்க வீட்டுக்கு சொல்லுங்க. தனியாக இரும்பு பிடித்தான் தொழில் செய்யணும். பைக்கில் ஓட சைக்கிள் ஓட இரும்பு பிடித்தான் எதுனாலும் இரும்பு பிடிக்க கண்டிப்பேன். எந்த குறையாது. நல்லா இருக்கும்.
கடைசியில் நல்லா இருக்கும். சரி, உடல் ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கணும் பையனுக்கு. அதான் சரி சொல்லு 10 மணி சரி சரி. ஆக்சுவலாக போட்ட பிளான் வேறு, வந்த பிளான் வேறு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அன்னதானம் போட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இங்கேருந்து இருக்கங்குடி கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜோசிக்காரன்ட்டு ஒரே பண்ணை போட்டுட்டு சிவராம் மோனி சிவலாம் ஜோசியம் கேட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். டைம் இப்போ 2:15 ஆச்சு. இன்னும் இருக்கங்குடிக்கே போகல. போய் பொங்கல் வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து இருக்கங்குடி என்ட்ரன்ஸ் வந்துருக்கோம். என்ட்ரி டிக்கெட் உண்டு. இந்தாங்க. என்ட்ரி டிக்கெட். டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் கிடையாதா? ஃபுல்லா வந்துட்டோம். இங்க ஃபுல்லா ஃபுல்லா பனைமரம் தான். வண்டி நிப்பாட்ட இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். பனைமரம் தான். எவ்வளவு பனைமரம்? கிட்டத்தட்ட ஒரு 1000 பனைமரம் இருக்குமா? 1000 கூடயே இருக்கும்ல. பாரு. போட்டுரும். கொஞ்சம் கிட்டத்தட்ட நடந்து போற மாதிரி. எல்லாம் கோவிலுக்குள்ள வந்தாச்சு. இங்கேருந்து இப்போ நடந்து கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். பார்க்கிங்லேருந்து கோவிலுக்கே ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதுனால பார்க்கிங் எங்கேயோ இருக்குது, கோவில் எங்கேயோ இருக்குது. இங்கேருந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். சிவராம் 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 பனைமரத்தெல்லாம் குத்தகைக்கு விட்டுப்பாங்கண்ணா தான். இதுவே கெட்டதே இல்லையே எதுவுமே. இல்லை, இது அந்த கேன் கெட்டியிருப்பாங்கல்ல மேலே பனைமரத்தில், கெட்டவே இல்லை. பதினிக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கடை தான். நம்ம உள்ளே போய் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் சரியான ரொம்ப வெயில், ரொம்ப வெக்கையாக இருக்குது. இதுதான் அந்த கோவில், இருக்கங்குடி மாரியம்மன் கோவில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைரெக்டாக போய் பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கல் தானே தான். பொங்கல் வச்சுட்டு மாவிளக்கு எடுத்துட்டு சாமியை கும்பிட்டு ஊருக்கு போகணும். சாப்பிட்டுட்டு கொண்டு வந்த புளியோதரை இடம் கொடுக்காது. காலையில் வரைக்கும் அதான் புளியோதரை ஜாடைகள் இடம் கொடுக்காது. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வீட்டிலேருந்து புளியோதரை லெமன்லாம் கொண்டு வந்தோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்க கோயிலில் இந்த மாதிரி அன்னதானம் போட்டதுனால அந்த புளியோதரை லெமன்லாம் இன்னும் வண்டியில் தான் இருக்குது. அதை யார் சாப்பிட போகிறான்னா
சிவராமுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுத்து விட போறாங்க. அதை சைலாக்கு லஞ்சு கொடுத்துட்டு காலையில சாப்பாடு, மத்தியானம் ஸ்கூலுக்கு கொண்டு போயில ஒரு சாப்பாடு, சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோட சாப்பாடு கிடையாது. சாப்பாடு வச்சு எல்லாம் அப்புறம் போட்டு சாப்பாடு சொல்லாம பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வந்தா இந்த லெஃப்ட் சைடு வழியா தான் வரணும். அந்த ரோட்டுக்கு போகணும், ரொம்ப தூரம் போகணும். சிவகுமார் ரொம்ப நேரமா தூக்கிட்டு வராரு. கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வரேன். கொடு கொடு. பக்கத்துல வந்துருச்சு. இதுதான் கோவிலோட மெயின் வாசல். இந்த இருக்கு பாருங்க. ஆனால் இந்த இடத்துல பிட் பாக்கெட்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபோன், உங்கள் பர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. உள்ள வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கேருந்தே உங்களுக்கு காட்டுறேன் சாமியை. இதுதான் இருக்கங்குடி மாரியம்மன் கோவில். இங்கேருந்து அங்கே வரையா கிட்டத்தட்ட ஒரு 50 அடுப்பு இருக்குது. கூடையே இருக்கும். ஃபுல்லாக சக்கரை பொங்கல். ஆனால் இடம் க்ளீனாக இல்லை. பட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம், அடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம், இங்கேயே இருக்கும். பத்தியை பொறுத்து பத்தியை பொறுத்திக்கோமா. பத்தியை பொறுத்துமா. இதுக்கு ஒரே பத்தியும் பொறுத்து வைக்க வேண்டியது. கீழே காத்தா மரமே பிடிங்க. சூடத்தை பிடிச்சிச்சா? ரைட்டு, பத்து காமிச்சு. ரைட், ஓகே. அந்த அட்டையோட வச்சு இது மணியண்டா அந்த குச்சி டைம் 2:40 ஆயிடுச்சு. இப்போ தான் பொங்கல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ன பொங்கல்? சக்கரை பொங்கல் தானே? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலில் தேங்காய் உடைத்து தண்ணியை ஊற்றவும், அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றணும். அப்புறம் தண்ணி கொதிச்ச பிறகு பால் பொங்கணும். அரிசியை போட்டு நன்றாக அரிசி வெந்தமிட்டு சின்னத்தை யூடியூப்ல ஃபேமஸ் ஆயிரும். ஓகே, இது பால் பொங்கினதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
A few moments later. பால் பொங்க இந்த கட்டை உள்ள போகுது. போடு. இந்த சின்ன கட்டை உள்ள விடு. அந்த கட்டை உள்ள விடு. சும்மா போடுங்க, அது வாட்டுக்கு டீ பிடிக்கட்டும், கட்டை பிடிக்கட்டும், கட்டை பிடிக்கட்டும். இன்னும் 5 நிமிஷம் ஆகும். பொங்கிடுச்சு. கைக்கே மேலே தள்ளிடுவாங்க. இப்படி இப்படி கையில் காலி ஜாமீன் கைக்கு தள்ளாம கட்டிக்காம கைக்கே கைக்கே தள்ளிடுவாங்க. கைக்கே தள்ளிடுவாங்க. தண்ணி இருக்கட்டும். செம்மாரம் எங்கே போயிட்டு இருக்கோம்னா, நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடில் பச்சடி இருக்குல்ல, அதை வந்து வீட்டில் இருக்க எல்லோரும் சுட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அடுப்போட சூட்டிலே இதையும் சுட வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதான் கோவிலில் இருந்து வேன் பார்க்கிங் நடந்து போயிட்டுருக்கோம். கூட்டம் குறையவே இல்லை. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3:30 ஆகுது. ஆனால் இன்னும் குறையணும்னு பச்சடியா சரி என்ன எடுத்துகிட்டு போமா? ஏன் இதே சூடாக தான் இருக்குது. கேப்பமா ஃபோன் போட்டு பச்சடியை எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான். போயிட்டு சூடு பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வர வேண்டியதான். போகிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் சக்கரை பொங்கல் வந்திருக்கும்னு நினைக்கேன். போய் பார்த்தா தான் தெரியும். போடுங்க. போயிட்டு வர்றதுக்குள்ளே இதை போட்டாங்க, வெள்ளத்தை மண்டவளம்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடு. வெந்த பிறகு இதை போட்டிங்கன்னா அரிசி வெந்ததுக்கு அப்புறமா மண்டவளத்தை போட்டாச்சு. மண்டவளத்தை போட்டு நெய் ஊற்றி பழம் பருப்பு எல்லாமே போட்டு கிண்டி அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. சரி. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:30 ஆகிடுச்சு. பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம். நான் உள்ள செம்ம கூட்டமாக தான் இருக்குது. போய் பார்த்துட்டு வரலாம். An eternity later. டைம் ஆல்மோஸ்ட் 4:20 ஆகிடுச்சு. நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக மூலஸ்தானத்தில் வந்து நம்ம ஃபோட்டோ கேமரா இந்த ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வந்துட்டு இப்போ அந்த மாவளக்குன்னு சொல்லுவாங்க, இந்த சைட்லாம் சவுத் சைடில் அந்த மாவளக்குன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சிடலாம். அதை முடிச்சுட்டு அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான். அப்படியே வச்சா எரிஞ்சிருங்களா, பத்தி பிடிக்குங்களா? கிளம்பியாச்சு. இப்போ நேராக ஊருக்கா இல்லை வேறு எங்கேயுமோன்ட்டு போகிற வழியெலாம் டிசைட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. போகிற வழியில் டீ குடிக்க போகலான்ட்டு சாத்தூர் தாண்டி திருப்பதி ஹோட்டல் அப்படிங்கிற இடத்துல தான் நிப்பாட்டியிருந்தோம். இந்த நிற்கிது நம்ம வேன் நிப்பாட்டிட்டு டீ குடிக்க நம்ம ஃபேமிலி எல்லாம் போயிருக்காங்க. நம்மளும் போய் டீ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டீ குடிச்சு முடிச்சாச்சு. இதோட இந்த ப்ளாக் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாய் சொல்லிடுங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. பாய்.